வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சுலபமாக 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான். அதுவும் அவல் லட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பு அவல் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. கெட்டி அவலாக எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அப்படி பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த பதம் போதும். நெய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. பொரிஞ்ச உடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவை மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. ரவை பதம் இருந்தால் போதும். இந்த அளவு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இந்த அளவு போதும். பழையபடிக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுக்கிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு 10 காஞ்ச திராட்சை அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. போட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்து அதையும் போட்டு 2 நிமிஷம் வறுத்தா போதும். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காயினுடைய ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு லட்டு ஒரு 4 நாளைக்கு இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். அதுக்காக தான் லேசாக நம்ம வறுத்துடுறோம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு வெல்லம், 1 கப்பு அவளுக்கு 1/2 கப்பு வெல்லம் அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக, பாகுப்பதம் தேவை கிடையாது. உங்களுக்கு வெல்லம் கரைஞ்சிச்சின்னா போதும். நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே அதை வடிகட்டிக்கங்க. கல் மண் தூசியெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக. நல்லா வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் பழையபடிக்கு அதே கடாயில் அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொதி வரும்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அவல், அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். தேங்காய் துருவல் அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு நல்லா ஆறின உடனே லட்டாக பிடிச்சிட வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும். நல்லா லட்டுகளை பிடிக்கிறதுக்கு சுலபமாக வந்துடும். கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டத்தில் இதுதான் முதல். உங்களுக்கு கண்ணன்னாலே உங்களுக்கு அவள் தான். அதனால் இது நம்ம எந்த பலகாரமும் செய்யலைனாலும் இந்த அவல் லட்டு செஞ்சு சாமி பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணாலே ரொம்ப நல்லது, விசேஷகரமானது. இது அருமையான லட்டு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.